என்னப்பா இன்னைக்கு இதே மைக் தானா? நானும் நிறைய தடவை சொல்லிக்கிட்டு இருக்கேன், வேற மைக்கை மாத்துங்கன்னு சொல்லிட்டு. இந்த உருப்படாத மைக்கு டெய்லி கொடுத்து இதை வச்சே வீடியோ போட சொல்றீங்க. இதோட 5-6 மைக் வாங்கிட்டீங்க, ஒரு மைக்கும் ஒழுங்கா வேலை செய்யல. நீங்க வாங்க போறது இல்ல. நல்ல வீடியோ கஸ்டமருக்கு கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நல்ல மைக் வேணும். நீங்க கண்டிப்பா வாங்க போறது இல்லை, எனக்கு தெரிஞ்சிருச்சு. என் பேக்கை திறந்து ஒரு மைக் இருக்கு, எடுத்துருவோம். ஓ, நானே வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த சேனலுக்காக நானே மைக் வாங்கி கொடுக்குறேன். நீங்க மைக் எடுத்துருவாங்க, போங்க. இந்த மைக் வேணான்னு சொல்லிட்டு நானே புது மைக் வாங்கிட்டேன். என் பேக்ல இருக்கு ஒரு மொபைல் மைக், அது தூக்கி போடு. ஸோ அப்படி நம்ம வாங்கின மைக் தான் பார்த்தீங்க அப்படின்னா DJIல மைக் 3 வாங்கியிருக்கோம். ஸோ இனிமேல் இந்த மைக் வச்சு தான் நம்ம வீடியோ பண்ண போகிறோம். ஸோ வாங்க இதோட அன்பாக்சிங் பார்க்கலாம். ஸோ பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேட்லாக் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுச் இருக்குது. இந்த பவுச்சை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இதில் வந்து 3.5 mmக்கான ஆடியோ ஜாக்கு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கேபிள் நினைக்கிறேன், ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா C2C கேபிள் ஒன்று கொடுத்துருக்குறாங்க இதோட. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மேக்னெட் 2 மேக்னெட் கொடுத்துருக்காங்க. மைக்கு வந்து நம்ம காலரில் வந்து டச் பண்ணுறதுக்கான 2 மேக்னெட் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நாய்ஸ் கேன்சலேஷனுக்காக வந்து 2 ஸ்பாஞ்ச் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு ஓகே, அவ்வளோதான் அந்த பவுச்சில் இருக்குது. ஸோ இதுதான் அந்த DJIயோட மைக் 3. ஸோ நல்லா சூப்பரான ஒரு பாக்ஸில் பேட்ரியோட கொடுத்துருக்குறாங்க. ஸோ பார்க்குறதுக்கே ஒரு நல்ல ஒரு லுக்காக இருக்குது. வித் டிஸ்பிளேவோடு இருக்குது இந்த இது. நம்ம ஆன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதுதான் நம்ம காலர் மைக்கு. ஸோ அதில் வந்து டூயல் பேரிங்க்கு 2 மைக்கு கொடுத்துருக்குறாங்க. அதனில பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு டைப் சிக்கான ஒரு பின்னு கொடுத்துருக்குறாங்க. நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கான கனெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அதோட கேஸ், பேட்ரி கேஸு. இந்த பேட்ரி கேஸில் வச்சுட்டாவே அது சார்ஜ் ஆகிரும். ஸோ இந்த மைக்கோட சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஆன் பட்டன் இருக்குது, நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆன் பண்ண உடனே உங்களுக்கு டிஸ்பிளே இப்படி தான் வருது. இது வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 2 மைக்கையும் ஆன் பண்ணி பேர் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ இது வந்து நல்லாவே ஒரு ப்ரீமியம் லுக்கில் சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. இந்த மைக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். 2 மைக் கொடுத்துருக்குறாங்க. ஸோ 2 பேரோட நீங்கள் வந்து ஒரு கான்வர்சேஷன் பண்ணுறதுக்கு இந்த மைக் நல்லா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நாய்ஸ் கேன்சலேஷனும் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் வரைக்குமே இந்த மைக் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நான் வாங்கிட்டேன், எப்படி இருக்குன்னு நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸோ மைக்கை வாங்கி நம்ம செக் பண்ணி பார்த்தாச்சு. மைக் ரொம்பவே நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது, குவாலிட்டி நல்லாயிருக்கு. நல்லா 200 மீட்டர் வரைக்குமே, லாங் டிஸ்டன்ஸ் வரைக்குமே நல்லா ஒர்க் ஆகுது மைக்.